ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். ஏன்னா வந்து 10 5 மார்க் எழுதணும். அப்போ அந்த 10 5 மார்க்குமே நம்மளால் எழுத முடியுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து தவிச்சிட்ருக்காங்க. நல்லா படிக்கிற குழந்தைங்கன்னா பரவாயில்ல, படிக்க முடியாத பசங்க ரொம்ப ஏன்னா சஃபர் ஆவாங்க 10 எழுதுறதுக்கு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கிறதுல நல்லா படிச்சிங்கனாலே உங்களால் வந்து ஒரு 8லேருந்து 9 வரைக்கும் எழுத முடியும் அசால்ட்டாக. அண்ட் நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க நான் இங்கே போர்டில் எழுதியிருக்கிறது எல்லா சம்மே பாருங்கள். ஏன்னா வந்து பப்ளிக் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அது இதுன்னு பண்ண வேண்டாம். நல்லா படிக்கிற குழந்தைங்க எல்லாமே பாருங்கள், சரியா? செலக்டிவாக பார்க்காதீங்க. படிக்க முடியாத பசங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ அதனால் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சும்மா நீங்கள் அப்படியே பார்த்தா ஒன்றும் புரியாது. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். அண்ட் கீழே இந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணால் தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பிடிஎஃப்புமே நான் வாட்ஸ்அப்பில் போடுறேன். ஓகேவா? ஸோ பிடிஎஃப் மட்டும் பார்த்துட்டு போயிடாத, ஒழுக்கமாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாரு. என்ன தான் ஜாமெட்ரி கிராஃப் நமக்கு இருந்தாலும் 5 மார்க்கு 10மே எழுதுகிற ஒரு திருப்தி எதுவுமே இருக்காது மேக்ஸில். ஏன்னா 10 5 மார்க் எழுதுனா 50 மார்க் அதிலே. அப்புறம் கிராஃப் ஜாமெட்ரி போட்டு 1 மார்க் போட்டாலே 80 மார்க் அசால்ட்டாக எடுத்துடலாம். 2 மார்க்ஸ் நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா 6லேருந்து 7 எழுதலாம் சும்மாவே. நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க அசால்ட்டாக 95 மார்க் எடுக்கலாம். ஸோ அதுக்கான வழிகள்லாம் சொல்கிறேன், தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு இருங்க. ஸோ இது 5 மார்க்கு. சாப்டர் 1ல் உங்களுக்கு பப்ளிக்லேயே 2 5 மார்க் கேட்பாங்க. அப்போது கோட்டேலி மாதிரி எக்ஸாமில் 3 5 மார்க் கேட்பாங்க. அப்போ எப்படி படிக்கணும்? இது 1.1ல் இந்த 3 சம் ஏ கிராஸு, 1.2ல் 4வது சம்மு, 1.4ல் அந்த ஆரோ டயக்ராம் டேபிள் வரைகிறது, அந்த எஃப்எக்ஸ் சம்மு, 1.5ல் வந்து அந்த எஃப்ஓஜி ஜிஎஃப் ப்ரூவ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சம்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு 10 வாட்டியாவது போட்டு பாருங்கள். ரொம்ப வீக்காக இருப்பான். நீ இதை மட்டும் ஒழுக்கமாக படிச்சினாலே உன்னால் 3 5 மார்க் எழுத முடியும் கோட்டையில். சாப்டர் 2 பாருங்கள், ரொம்ப ஹெவியான சாப்டர். ஆனால் நான் சின்னது பண்ணி கொடுத்துருக்கேன். 2.1ல் 6th சம் எக்ஸாம்பிள் 2.6 ஹெச்சிஎஃப், 2.5ல் 7 11 12 3 கன்சிடர் டேர்மு, அந்த ரேஷியோ சம்மு அதெல்லாம் ஏபியில். ஸோ இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த சம்ஸ் வீக் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக படிக்கணும். எக்ஸாம்பிள் 2.1 2.20 30 28 ஏபியில். அப்புறம் ஏபி சீரீஸில் இந்த 4 எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 2.7ல் இந்த 3 சம் ஜிபியில். ஸோ இப்போ 2.8ல் 3 3 5 5 அந்த சம் வராமல் கொஸ்டின் பேப்பரே வராது. கண்டிப்பாக ஒரு 3 + 3 3 + 3 3 5 + 5 + அந்த 2.8ல் இந்த 2 சம் நல்லா பார்த்துக்கோங்க. வீக் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக வரும். 2.9ல் அந்த ரேகா சம்மும் அந்த கியூபு 3rd சம்மு 6th சம். நான் இப்போ ரொம்ப படிக்க முடியாத பசங்க இந்த ஹைலைட் பண்ணதாவது ஒழுக்கமாக படிச்சிங்கன்னா ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வந்து கோட்டையில் எழுதலாம் சாப்டர் 2ல். அடுத்த சாப்டர் 3ல் பாருங்கள், இவ்வளோ இருக்குது. ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். 3.2 ஜிசிடி, 3.8 ஸ்கொயர் ரூட்டு வர்க்கமூலம்னு சொல்லுவாங்க, மீபோசான்னு சொல்லுவாங்க ஜிசிடி. ஸோ 3.2 3.8 அந்த ஜிசிடியும் ஸ்கொயர் ரூட்டை கரைச்சி குடிச்சிரு. ஏன்னா ஒரு 5 மார்க் இல்லை 2 5 மார்க் வரப்போகுது. கன்ஃபார்மாக இது நீ வந்து நல்லா போட்டு பாரு. ஒரு 4 கணக்கு இருக்கும், இதில் ஒரு 8 கணக்கு இருக்கும். எம்என் ஏபி கண்டுபிடிக்கிறதெல்லாம் எக்ஸாம்பிளோட சேர்த்து பார்த்துரு. 3.1 சைமில்டானியஸ் ஈக்குவேஷன் நல்லா படிக்கக்கூடிய குழந்தை பாருங்கள். 3.5 4 5 ஈஸி. சிம்பிளிஃபையில் 3.6ல் ஒரு 3 சம்மு, சிம்பிளிஃபையில் 2 எக்ஸசைஸ் தான். அடுத்த 3.11 இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸசைஸ். 3.11 அந்த ஸ்கொயர் மெத்தடு, அந்த இந்த சம்ஸ் எல்லாம் ஓகேவா? ஸோ அடுத்து 3.13ல் 3 4 5 இதுவுமே நிறைய பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. 3.14ல் ஆல்ஃபா பீட்டாவில் இந்த 4 சம்மும் எக்ஸாம்பிள் 2 சம். ஸோ ஹெவியாக தான் இருக்குது. ஆனால் நல்லா படிக்கக்கூடிய குழந்தை பாருங்கள். படிக்க முடியாதவங்க 3.2 3.8 கட்டாயமாக ஒரு 5 மார்க் வரும். மேட்ரிக்ஸ் ஒரு சில டிஸ்ட்ரிக் இல்லை, இருக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. 3.19ல் இந்த 4 சம்மு, அதை எக்ஸாம்பிள் இந்த 3 சம், 3.18ல் 3 சம். இந்த 4 சம்மில் ஒரு சம் வருது. அதுவும் அந்த 11 12 13ல் கன்ஃபார்மாக ஒரு 5 மார்க் வரும். ஸோ அதனால் மேட்ரிக்ஸ்லேயுமே ஒரு 5 மார்க் வந்துடும். மேட்ரிக்ஸ் வந்து சில டிஸ்ட்ரிக் வைக்க மாட்டாங்க கோட்டையில், அது பார்க்கலாம் எப்படின்னு. சாப்டர் 4ல் தேல்ஸ் தியரம், ஆங்கிள் பைசெக்டர் தியரம். கண்டிப்பாக இந்த 2 தியரம் படிக்காமல் போயிடாத. ஸ்டேட்மெண்ட்டு, ப்ரூஃபு, டயக்ராமு சாலிடாக சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். எப்படியாவது படிச்சிரு பாருங்கள். இப்போ நான் சொன்னதுலேயே 6 5 மார்க் ஆச்சு. படிக்க முடியாத பசங்க எப்படி அசால்ட்டாக எழுதலாம். ஸோ படிக்க முடிகிற பசங்களும் இது பார்த்தா போதும். சாப்டர் 4ல் பெருசாக ஒன்றும் பார்க்க வேண்டாம். சாப்டர் 5ல் பாருங்களேன், ரொம்ப குட்டி எக்ஸசைஸு, ஆனால் பார்க்க பெருசாக இருக்கும். 5.1ல் இந்த குவாடிலேட்டர் சம், நாற்கரம் 5 6 இந்த சம் வராமல் கொஸ்டின் பேப்பரே வராது. கண்டிப்பாக பார்த்துரு. 7வது சம் பார்த்துரு. எக்ஸாம்பிள் இந்த 2 கணக்கு பார்க்க முடியலையா, குவாடிலேட்டராவது பார்த்துருப்போம், கண்டிப்பாக வரும். 5.2ல் 10 11 12 எக்ஸாம்பிள் இந்த சம். நல்லா படிக்க முடியாத பசங்க 5.1 5.2 5.3ல் சம்ஸ் பார்த்துப்போம். ஏன்னா எல்லாத்துலேயும் 2 சம் தான் இருக்குது. 5.3ல் 9th சம், எக்ஸாம்பிளில் 5.28 ஆல்டிடியூட் மீடியன்னு ஒரு சம் இருக்குது, கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இப்போவும் சொல்கிறேன், படிக்க முடியாத பசங்க குவாடிலேட்டரல் 5.3 5.2ல் பேரலோகிராம் ட்ரப்பீசியம் இந்த சம்ஸ் பார்த்தாலே போதும்.
5.4ல் 7லேருந்து 12 வரைக்கும் எல்லா சம்மும் 5 மார்க் தான். எக்ஸாம்பிள் 5.36. அப்போ படிக்க முடியாத பசங்களும் நான் சொல்லிட்டேன். 6th சாப்டரும் இருக்காமே. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் 6 சாப்டர் கிடையாது. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் 6 சாப்டர் 6.1 மட்டும்தான் இருக்குது. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் ஃபுல் 6 சாப்டர் இருக்கனால நான் எல்லாமே சொல்லிடுறேன். உங்களுக்கு எது இருக்கோ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 6.1ல் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 9th 10th எக்ஸாம்பிளில் 6.7 11 10 15 17 13 இது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். போட்டு பாருங்கள். ஏன்னா ப்ரூஃப் 6.2 டிப்ரெஷன் எலிவேஷன் கண்டிப்பாக இந்த சம்ஸெல்லாம் பார்த்துக்கோங்க. 6.3ல் டிப்ரெஷன். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பாருங்கள் இருக்கிறதே ஒரு இதில் ஒரு 6 சம் இதில் ஒரு 6 சம். அடுத்து 6.4ல் டிப்ரெஷன் எலிவேஷன் ரெண்டுமே சேர்த்து வரும். ஸோ 6.2 6.3 6.4 இதுலேருந்து ஒரு 2 5 மார்க் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இது இல்லை அப்படின்னா 6.1ல் இந்த சம்ஸில் இந்த ஏதோ ஒரு சம்ஸ் கேட்கலாம். ஸோ என்ன கேட்டால் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க 6th சாப்டர் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம் கோட்டைலிக்கு. ஆனால் நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க இந்த சம்ஸ் எல்லாம் பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் கணக்கு போடலாமா? பாருங்கள் ரொம்ப படிக்க முடியாத பசங்க கூட இங்கே ஒரு 5 மார்க்கு 5.1 5.2 5.3 நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி கோஆர்டினேட்டரில் ஆல்டிடியூட் மீடியனு அந்த சம்ஸ் எல்லாம் படித்தா ஒரு 5 மார்க் எவ்வளோ ஆச்சு? 2 5 மார்க்கு. அப்புறம் வந்து ஸ்கொயர் ரூட்டு ஜிசிடி இதில் ஒரு 5 மார்க் 3. மேட்ரிக்ஸ் வந்தால் 4. மேட்ரிக்ஸ் சாப்டர் இல்லைனா இல்லை. அடுத்தது இந்த சாப்டர்லேயே 3. அப்போ எவ்வளோ ஆச்சு? 6 சம் ஆச்சு. மேட்ரிக்ஸ் இருந்தால் 7. அடுத்தது ஏபியில் வந்து நான் சொல்லக்கூடிய சம் படித்தால 2 அல்லது 1 எழுதலாம். 8 சம் வரைக்கும் சூப்பராக போடலாம். ரொம்ப முடியாத ஃபெயிலியர்ஸ் இருக்கவங்களும் 8 சம் போடலாம். இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒரு சில சம்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா நான் இப்போ சொல்கிறேன் 9 எழுதலாம். ஸோ அதனால் 14 கொடுத்து 10 எழுத சொல்லுவோம். ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இன்னும் 30 நாள் டைம் இருக்குது கோட்டையிலைக்கு. அதனால தான் இப்போவே வீடியோ போட்டேன். ஸோ இதை நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள் மெதுவாக. சரியா? நான் இங்கே அண்டர்லைன் பண்ண சம் மட்டும் எல்லோரும் படிக்காதீங்க. அது ரொம்ப வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு. மீதி சம்ஸும் இந்த அண்டர்லைன் பண்ண சம்ஸ் ஹைலைட் பண்ண சம்ஸ் எல்லாமே படிங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் படிங்க. ஆனால் முடியாத பசங்க தான் அந்த ஹைலைட் பண்ணது. ஓகேவா? ஸோ கட்டாயமாக 10 5 மார்க் எழுத முடியும் கோட்டையிலே எக்ஸாமில். நல்லா பண்ணுங்கள். அடுத்து 2 மார்க்கும் கிராஃப் ஜாமெட்ரியெல்லாம் இன்னொரு வீடியோவில் போடுறேன். அண்டு ப்ளஸ் சயின்ஸு சோஷியலு தமிழ்னு சொல்லிவிட்டு எல்லா வீடியோ வரும். ஸோ அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை ஸ்டே டியூன்டாக இருங்க. கன்ஃபார்மாக சொல்கிறேன் நீங்கள் நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம் கோட்டையில. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போவும் சொல்கிறேன் இது வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் படிக்க முடியாமல் ரொம்ப தவிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்தாங்கனாலாவது ஒழுக்கமாக படிப்பாங்க. அதுக்கு தான். தேங்க்யூ.